பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க, சுகத்தோடு பலத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2024வது வருஷத்தில் 11 மாதங்களை தேவன் நமக்கு கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான பாதைகளை நம்ம கடந்து வந்த போதிலும் தேவன் நம்மை கைவிடாமல் காத்து இந்த 12வது மாதத்தையும் காண கிருபை செய்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு முதலாவதாக நாம் நன்றியை செலுத்துவோம். இந்த வருடம் முழுவதும் அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கலாம், அநேக குறைவுகளோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் துவக்கம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இந்த வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடித்து தருவார். புதிய வருஷத்தில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு பார்த்தோன்னா, யோபு 5வது அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர். ஆமேன். இன்றைக்கு நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கலாம், இல்லை நிறைய சொத்து இருக்கலாம், எந்த காரியங்கள் ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் நம்மக்கிட்ட எந்த ஆசீர்வாதங்கள் இருந்தும் எந்த பிரயோஜனமுமே இருக்காது. அதனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு சமாதான குறைபாடும் இல்லாதபடி தேவன் உங்களை வழிநடத்தப் போகிறார். இந்த சமாதானத்தை மட்டும் தேவன் தரேன்னு சொல்லலை, அது கூடவே உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர். இந்த வருடத்தோட கடைசி மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒருவேளை நீங்கள் வருட துவக்கத்தில் கேட்ட எந்த ஒரு ஆசீர்வாதமாவது உங்களுக்கு தடைபட்டுட்டு இருக்குமே, ஆனால் உங்ககிட்ட இந்த வருடத்தில் நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறைவோடு இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களை இனி விசாரிக்கும்போது அந்த குறைவுகள் இல்லாதபடிக்கு தேவன் உங்களை நிறைவாய் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கப் போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஏசப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க என்னுடைய கூடாரத்தில் சமாதானம் இருக்குன்னு சொன்னீங்களா? என்னுடைய வாசஸ்தலத்தை விசாரித்து பார்க்கும்போது எந்த ஒரு குறைவையும் காண மாட்டேன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அதை நான் சுதந்திரித்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் காத்துருங்க. இந்த கடைசி மாதத்தில் 30 நாட்களும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, வசனம் எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லாருமே கேட்கலாம். ஆனால் ஆமேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை, இது ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்காக பேசினார், இந்த வார்த்தையின் மூலமாக எனக்காக கிரியை செய்வார், இது எனக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து ஆண்டோடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறீங்களோ, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக என் தேவன் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் என் தேவன் மகிமையிலே நிறைவேற்றப் போகிறார். அதனால் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பிடித்துக்கொள்ளுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மற்றவங்க உங்களை பேசுகிறத பார்க்காதீங்க, நீங்களே உங்களை தாழ்வாக நினைத்து கொள்ளாதீங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே நடக்க போகிறதில்லைன்னு சொல்லி மனசை தளர விடாமல் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால், கட்டாயமாக இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லும் விதமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் போய் காத்து நின்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.